10 நிமிஷத்தில் செஞ்சு அசத்துற வெந்தய களி தாங்க. இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னே சொல்லலாம். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா 2 ஸ்பூன், அதாவது ஒருத்தங்க சாப்பிட்றதுக்கு 2 ஸ்பூன் வெந்தயமும் 1 ஸ்பூன் அரிசி, அது பச்சை அரிசியாக இருந்தாலும் சரி இல்லை புழுங்கரிசியாக இருந்தாலும் சரி, அதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக ஒரு 8 மணி நேரம் ஊறினா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை 4 மணி நேரத்தில் கூட நீங்கள் அரைக்கிறதுனா அரைச்சிக்கலாம். இந்த வெந்தயம் மிக்சரை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் குறப்பாகவே அரைச்சி எடுத்துக்குங்க. அந்த தண்ணியை அரைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு நீங்கள் கலந்து தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த களி ரெடி ஆகிடும். இந்த களி ஏன் நல்லது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், வெந்தயம் உடலுக்கு குளிர்ச்சி தன்மையை கொடுக்கும். ஸோ அதனால் வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த சூட்டால் ஏற்படக்கூடிய நோய்களுக்கெல்லாம் நிவாரணமாக இருக்கும். மோரோவர் வெந்தயத்தில் ஃபைபர் கண்டென்ட் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் வெந்தய களி சாப்பிட்றது மூலயமா கான்ஸ்டிபேஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அதே போல் டயபெட்டிக் இருக்கிறவங்களும் நீங்கள் இந்த வெந்தயத்தை கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே வரப்போ உங்களோட பிளட் சுகர் லெவலும் நல்லா கண்ட்ரோலில் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி பல விதமான நன்மைகள் இந்த வெந்தயத்தில் இருக்குங்க. அதனால் வெந்தயத்தை அப்படியே சாப்பிட முடியாது, அப்படியே சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. வாயில் போட்டு ஊறின வெந்தயத்தை வாயில் போட்டுட்டு அதில் மோரோட கலந்து சாப்பிட்றவங்க இருக்காங்க. பல விதத்தில் இதை சாப்பிட்றாங்க. ஆனாலும் ஒரு ஈஸியாக சமையல் முறையில் செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இந்த வெந்தய களி இருக்குது. ஸோ இதோடு நீங்கள் நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ ஊற்றி சாப்பிட்லாம். அப்புறம் அது டேஸ்ட்டுக்கு சர்க்கரை, டயபெட்டிக் இல்லாதவங்க சர்க்கரையோ இல்லை இனிப்பு வெள்ளைப்பொடியோ அல்லது நாட்டு சர்க்கரையோ ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இதில் கலர் வேறு மாதிரி தெரியுது, ஆனால் ரியலாக அந்த கலர் கோல்டன் எல்லோ கலரில் தான் இருக்குது. இந்த வீடியோவில் கலர் சரியாக தெரியல. இது பார்த்தோன்னே உங்களுக்கு சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு டெம்டேஷனை கொடுக்கும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சத்தான ஒரு ஆரோக்கியமான ஒரு காலை உணவாக இது உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் ஒரு புதிய ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் டாக்டர் ஸ்ரீவித்யா. நன்றி, வணக்கம்.